கவி மீடியா நெட்வொர்க்ஸ் பியாண்ட் த ஹெட்லைன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மொத்த உலக நாடுகளுமே ஒரு ஒலட்டைலான ஒரு காலகட்டத்தை நோக்கி போகிற மாதிரி எனக்கு தோணுது. குறிப்பாக ரஷ்யா ஒரு பக்கம் உக்ரைனோட அந்த போரை தொடங்கி வருஷக்கணக்கில் ஆகுது. இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் என்ன பண்ணுறாருன்னா, லெஃப்டில் கையை போட்டு வெனசுலாவை தாக்கிட்டு வெனசுலா அதிபரை தூக்கிட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு எனக்கு கிரீன்லாண்டு வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. இதுக்கிடையில ஸ்ட்ரெயிட்டாக போய் ஈரானை படைகளை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்றது அவர் சுற்றி இருக்கவங்களுக்கே தெரியுமா இல்லை அவருக்கே தெரியுமான்றது தெரில. அவ்வளோ அன்பிரடிக்டபுளாக அவர் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் ஐரோப்பா எல்லாருமே வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருந்தாங்க. அதாவது மக்கள் நலன் சார்ந்து இருந்ததா அவங்க நினச்சிக்கிட்டாங்க, சொல்லிக்கிட்டாங்க. அது அப்படி கிடையாது. வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு எல்லாமே டிஃபென்ஸு வார் அப்படின்னு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. திருப்பி அதே அந்த முதல் ஐரோப்பிய போர், இரண்டாம் ஐரோப்பிய போர், உலக போர்னு சொல்லுவாங்க. அது ஐரோப்பிய போர் தான் அது. ஸோ கிட்டத்தட்ட அதே ட்ராக்ல அவங்களும் தொடர்ந்துக்கிட்டு வர்றாங்க. உலகமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கிடையில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் இலங்கை, இன்னொரு பக்கம் வங்காளதேசம், இன்னொரு பக்கம் நேபாள், இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சீனா. கிட்டத்தட்ட இவங்க எல்லாரு கூடயுமே நமக்கு சுமூகமான உறவு இல்லை. ரொம்ப எப்படி சொல்கிறது, வெளியுறவு கொள்கை ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்குது ஒரு காலகட்டம் இது. எல்லாருமே நம்மளை எதிரியாக பார்க்குறாங்க. அந்த நாட்டு மக்களும் குறிப்பாக நம்மளை எதிரியாக பார்க்குற ஒரு கால சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. இதுக்கிடையில் தேர்தல் வேற பல மாநிலங்கள் நடக்க போகுது. நீங்கள் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பிக் பாஸ் ஒன்று இருக்கும், தெலுங்குல ஒரு பிக் பாஸ் இருக்கும், கன்னடா, மலையாளம், ஹிந்தி, இந்த எல்லா பிக் பாஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று இருக்கும். என்னென்னா, இது எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருக்கும். லைக் ஒரு சில விஷயங்கள் அப்படியே அந்த பேட்டர்ன் அப்படியே வச்சு சாங்காப்பி மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உலக அரசியல், இந்திய அரசியல், உள்ளூர் அரசியல், மாநில அரசியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் தான் இருக்கும். அது என்ன பேட்டர்ன், என்ன ஏது அப்படின்றத அலசி ஆராயிற போகிறது தான் நம்மளோட சேனல் கவி மீடியா நெட்வொர்க்ஸ் பியாண்ட் த ஹெட்லைன்ஸ். ஸ்டே டியூன்ட். சாமானியர்களுக்கான அரசியலை சாமானியர்களுக்கு புரியும் மொழியில் சொல்ல போவது தான் நம்ம சேனல். நன்றி.